நாம் எதிர்வரும் காலத்தில் எப்படி இருக்க வேண்டும், முதுமையில் எப்படி இருக்க வேண்டும், இனிமேல் இந்த உலகம் எப்படி இயங்கும் என்பதற்கு நீங்கள் இப்பொழுதே ஒரு பாடத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். முதுமையில் தனித்து விடப்படாமல் எவருக்கும் பாரமாக இல்லாமல் இருக்க இப்பொழுதே இதை புரிந்து கொள்ளுங்கள். 2, எப்படிப்பட்ட நேரத்திலும் நில தகராறுகளில் தலையிடாதீர்கள். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பாடம் புகட்டுகிறேன், பாடம் சொல்கிறேன் என்று நீதிமன்ற வாசல்களில் தவம் கிடக்காதீர்கள். வழக்கு முடிவதற்குள் நீங்கள் மண்ணுக்குள் போய் இருக்கலாம். நீங்கள் போராடி வென்ற நிலத்தில் நீங்கள் அல்ல, வழக்கறிஞர்களே குடியேறுவார்கள். 4, பழைய வாகனங்கள் என்னும் சுமை 5 லட்சம் லாபம் என்று கருதி செகண்ட் ஹேண்டு 2வது கை சைனட் வாகனங்களை வீட்டிற்கு கொண்டு வராதீர்கள். சாலையில் ஓடுவதை விட அது மெக்கானிக் ஷாப், ரிப்பேர் கேரேஜில் இருக்கும் நேரம் மிக மிக அதிகமானால் நெஞ்சு வலி வாகனத்திற்கு அல்ல, உங்களுக்குத்தான் வரும். 5, சொத்துக்களை எழுதி வைக்க அவசரப்படாதீர்கள். 6, பிள்ளைகள் இப்போது தெய்வங்கள் போல தெரிந்தாலும் கடைசி சதம் வரை சொத்துக்களை எழுதி தந்த பிறகு அந்த வீட்டிலேயே நீங்கள் ஒரு தேவையற்ற பொருளாக மாறக்கூடும். 7, பிள்ளைகள் கெட்டவர்கள் அல்ல, ஆனால் உலகம் கொடூரமானது. எதையும் கையில் வைத்து கொண்டே உயிர் விடுங்கள். 9, கடைசி சேமிப்பை பாதுகாத்து கொள்ளுங்கள். 10, 30 வருடங்கள் உழைத்து சேர்த்த ஓய்வூதிய தொகையை பென்ஷன் பிள்ளைகளின் தொழிலுக்காக கொடுத்து ஏமாறாதீர்கள். 11, இறுதியில் மருந்து வாங்குவதற்கும் அந்த பிள்ளைகளிடமே கையேந்த வேண்டிய நிலை வரலாம். 12, பிள்ளைகளின் வீடுகளில் ஒட்டி கொண்டு இருக்காதீர்கள். நமது பிள்ளைகள் தானே என்று அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் தலையிடாதீர்கள். 13, அளவுக்கு மிஞ்சி நெருங்கினால் உங்கள் அன்பு அவர்களுக்கு பெரும் தொல்லையாக மாறும். 13, உங்களுக்கென ஒரு சிறு இடத்தை தேடிக்கொண்டு சுதந்திரமாக இருங்கள். 15, யாத்திரை செல்ல பிள்ளைகள் வரும் வரை காத்திருக்காதீர்கள். 19, பிள்ளைகளுக்கு லீவு கிடைக்கும் பொழுது என்னை அழைத்து செல்வார்கள் என்று காத்து இருக்காதீர்கள். அவர்களுக்கு ஓய்வு கிடைக்கும்போது உங்களால் நடக்க முடியாமலே போகலாம். 20, தெம்பு இருக்கும் காலத்திலே தனியாகவாவது பிடித்த இடங்களுக்கு சென்று வாருங்கள். 21, சாப்பிட நினைப்பதை இன்றே சாப்பிட்டு விடுங்கள். உங்கள் துணைக்கு மனைவி, கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் பிடித்தமானவற்றை இன்றே வாங்கி கொடுங்கள். இறந்த பிறகு சவப்பெட்டியின் அருகிலே சோற்று தட்டை வைத்து அவருக்கு இது ரொம்ப பிடிக்கும் என்று அழுவது ஒரு கேலிக்கூத்தாக போய்விடும். மேலும் 23, ஓய்வை உருவாக்கி கொள்ளுங்கள். 22, இறக்கும் வரை வேலைகளை குவித்து வைத்து கொள்ளாதீர்கள். 24, காலை முதல் இரவு வரை ஓடிக்கொண்டே இருந்தால் இறுதியில் நீங்கள் வென்றது எதுவுமே இருக்காது. 24, உடலுக்கு தேவையான ஓய்வை கண்டிப்பாக கொடுங்கள். 25, தூக்கத்தை போன்ற மருந்து எதுவுமே கிடையாது. 26, தேவையற்ற தூக்கம் இன்மையை குறைத்து நிம்மதியாக தூங்குங்கள். 27, நீங்கள் நோய்வாய்ப்படும் போது உங்கள் வலியை யாருமே பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். 28, அதை நீங்கள் தனியாகவே அனுபவிக்க வேண்டும். 29, தனியாக வந்ததை மறக்காதீர்கள். யாராவது ஏதாவது செய்வார்கள் என்று எதிர்பார்ப்பை குறைத்து இப்பொழுதே குறைக்க பழகுங்கள். அவர்கள் இதை செய்வார்கள், அதை செய்வார்கள் என்று இயங்காதீர்கள். உங்கள் நிழல் கூட உங்களை கைவிட்டுவிடும். ஒரு நாள் வரும், இறப்பதும் தனியாகத்தான். அதனால் தனியாக மகிழ்ச்சியாக இருக்க இப்பொழுதே கற்றுக்கொள்ளுங்கள். மகிழ்ச்சி என்பது யாரோ தருவது அல்ல, அது நீங்களாகவே உருவாக்கி கொள்ள வேண்டிய ஒன்று. இப்படி எதிர்காலமானது வரவிருக்கும். இதை பெரியவர்கள், அறிஞர்கள், பழகியவர்கள், அனுபவமுற்றவர்கள், பெரியவர்கள் சொல்லி தந்ததை இங்கே குறிப்பிடுகிறோம். இது ஒருவருக்கு அல்ல, பொதுவான கருத்து. இதில் கோடியில் ஒன்று மாறியிருக்கலாம். அநேகமான இந்த நிலை உலகெங்கும் நிலவிவிட்டது. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடைய அருளாளா அருணாச்சலா.